ரொமான்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 43. அமுதா அடுப்படியில் வேலையாக இருக்க அவரிடம் வந்தார் தங்கமணி. அவரிடம் ஏதேதோ பேசினார். அமுதாவும் எந்த கோபத்தையும் காட்டவில்லை. ஆனால் ஆமா, என்பதை தவிர வேறு பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர் முகத்தையும் பார்க்கவில்லை. சிறிது நேரத்தில் தங்கமணி எதுவும் பேசாமல் போகவே திரும்பி அவரை பார்த்தார். அவரோ பாவமாக முகத்தை வைத்திருந்தார். என் மேலே கோபம் இல்லை, மன்னிச்சிடுடி. நான் அப்படி சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தில் தெரியாமல் பேசிட்டேன். பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் அமுதா. சரி விடுங்க என்றார். அப்புறமும் ஏண்டி இப்படி முகத்தை வச்சிருக்க? நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிடவா? சேகர் விஷயத்தை செல்வத்துக்கிட்ட மறைக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்க 2 பேருமே உங்கள் பிள்ளைங்க தான். உங்களுக்கு தான் அவங்கக்கிட்ட உரிமை இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும். ஏண்டி மறுபடியும் இப்படி பேசுகிற? அதான் மன்னிப்பு கேட்டேனே. இருங்கக்கா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். செந்திலும் சேகரும் ஒன்றும் இல்லை. தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்ன உடனே தனக்கு நெருக்கமாக இருக்கிற அண்ணங்கிட்ட அவன் சொல்லிட்டான். தன்னை நம்பிட்டு ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறத யார்கிட்டையுமே சொல்லாதவன் சேகர். மலர்கிட்டையே அதை தைரியமாக சொல்லியிருக்கலாம் இல்லையா? செல்வத்துக்கிட்ட இல்லை, இவ்வளோ பாசமாக உருகுறீங்களே, உங்ககிட்டையாச்சும் சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணலை. விரும்பின பொண்ணாக இருந்தாலும் தானாக தேடி போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கல செந்தில். நடந்தது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். செல்வம் சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அவன் தாலி கட்டினான். ஆனால் சேகர் யாருக்குமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ சொல்லுங்க, சேகரும் செந்திலும் ஒன்றா? உங்கள் பையனாக இருந்தாலும் செல்வம் எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அது அவன் மேலே வச்சிருக்கிற மரியாதை. அதே போல் உங்கள் மகனாக இருந்தாலும் எனக்கு சேகரை மன்னிக்க மனசு வரல. அது அவன் மேலே எனக்கு இருக்கிற கோபம். மலர் எனக்கும் நாத்தனார் பொண்ணு தான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தங்கமணி எந்த பதிலும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். சேகர் இங்கே வர்றப்போ எனக்கு அவன் மேலே கோபம் குறைஞ்சிருந்தா மட்டும்தான் அவனை ஏற்றுக்குவேன். இல்லைன்னா நான் தள்ளி தான் நிற்பேன். என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் இதெல்லாம் சொன்னேன். மற்றபடி உங்கள் மேலே கோபம் எல்லாம் எதுவும் இல்லை, சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டார். தங்கமணியோ பலத்த யோசனையில் ஆழ்ந்தார். அமுதா சொல்வது புரிந்தாலும் பெற்ற மனம் சேகருக்காக வாதாடியது. ஒரே ஒரு தடவை அவன் இங்கே வந்து எல்லாரும் அவனை ஏற்றுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், தனக்குள் சொல்லிக்கொண்டார். அமுதா அறைக்கு சென்றபோது சண்முகம் இன்னும் அங்கேதான் இருந்தார். என்ன இங்கேயே இருக்கீங்க? ஆமாம், நீ என்கிட்ட கோபமாக பேசிட்டு போனல்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்க வருவ, அதை கொடுத்துட்டு போகலாம்னு வெயிட் பண்ணுறேன். பொங்கி வந்த சிரிப்பை உதட்டுக்குள் அடக்கியபடி கூறினார் சண்முகம். இடுப்பில் கையை வைத்து அவரை முறைத்தார் அமுதா. சரி சரி, சீக்கிரம் கேளு, எனக்கு வேலை இருக்கு. அவர் சொன்ன விதத்தில் அமுதாவிற்கு சிரிப்பு வந்துவிட தன்னை மீறி சிரித்து விட்டார். சண்முகமும் சின்ன சிரிப்போடு என்னாச்சு, சரியாகிடுச்சா என்று கேட்டார். தேங்க்ஸ் என்றபடி அவர் அருகில் அமர்ந்தார். எதுக்கு? உங்ககிட்ட கோபத்தை காட்டிட்டு போனதுனால தான் அக்கா கிட்ட அமைதியாக பேச முடிஞ்சது. இல்லைனா கோபத்தை அவங்கக்கிட்ட காட்டிகிட்ருப்பேன். சரி சரி, என்ன ஆச்சு? அதுதான் சரியாகிடுச்சே, இனி எதுக்கு அது? சரி விடு என்றபடி எழுந்து கொண்டார் சண்முகம். கடைசி வரைக்கும் நீ மன்னிப்பே கேட்கல. அமுதா அவரை முறைத்தார். மன்னிப்பு எதிர்பார்க்குற ஆளை பாரு, எனக்கு தெரியாது. தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்ச அண்ணன் பையன்கிட்ட தேடி போய் சமாதானம் ஆவார். இவர் தான் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்குறாரா என்று நொடித்து கொண்டார். நான் எதிர்பார்க்கல தான், ஆனால் நீயா கேட்கலாமே. முடியாது. சரிப்போ, நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன பண்ணுறது, உங்கள் தலையெழுத்து. என் தலையெழுத்துக்கு என்னடி, நல்லா இருக்கு என்றவாறே தன் மனைவியின் கன்னம் பற்றி நெற்றி முட்டியவர், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அழகாக இருக்கு என்றார். அமுதாவிற்கு சின்னதாக வெட்கம் வந்துவிட்டது. அடடா, கவிதை கவிதை. மகனின் குரல் கேட்டு சட்டென்று கணவரின் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டார் அமுதா. அவரும் சிரித்து கொண்டே விலகினார். மம்மி, இந்த டேடியை நம்பாத, வெரி பேட். அப்படி இப்படி பேசி பேரனோ பேத்தியோ எடுக்க வேண்டிய வயசில் இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணுறாரு, பார்த்து ஜாக்கிரதை. சி போடா என்று அமுதா அவனை முறைக்க, சண்முகமோ எங்களுக்கு அப்படி என்னடா வயசாயிடச்சு என்றபடியே அவன் முதுகில் ஒரு அடி வைத்துவிட்டு சென்றார். சிரித்து கொண்டே அமுதாவின் அருகில் வந்து அமர்ந்து அவரை செல்லமாக இடித்தான். அப்புறம் என்ன மம்மி, ஒரே ரொமான்ஸ் தான் போல.
அவன் தலையில் செல்லமாக கொட்டினார். சரி சரி, நீ காரணம் இல்லாம வரமாட்டியே, என்ன விஷயம்னு டக்குன்னு சொல்லு பாப்போம். என் மம்மினா மம்மி தான். அவர் கண்ணம்மா கிள்ளி ஆட்டினான். அவன் கையை தட்டிவிட்டார். நீ செய்யறதெல்லாம் பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல தெரியுதே. அவன் வெட்கச்சிரிப்போடு தன் பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவரிடம் நீட்டினான். என்னடா, எதுக்கு இது? அம்மா, அண்ணா அப்பப்போ கொடுக்குற பணத்தில் சேர்த்து வச்சது. சரி, அதுக்கு என்ன? அவளுக்கு இதில் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குமா? சின்னதாக புன்னகைத்தார் அமுதா. அவன் கையில் இருந்து வாங்கி எண்ணி பார்த்தார். அப்பப்போ ஏதாச்சும் செலவு பண்ணிடுவேன். இப்போதைக்கு இதுதான் இருக்கு. இதில் ஒரு புடவை வாங்கலாமில்ல? ம், பட்டு புடவையே வாங்கலாம். அப்போ வாங்கி தரியா? நீயே வாங்கி கொடுடா. எனக்கு இதெல்லாம் பார்த்து வாங்க தெரியாதுமா. சரி, அப்போ அவளையே கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடு. சில நொடிகள் அமைதிக்கு பின் கூறினாம். வேண்டாம்மா, ரிசப்ஷன் முடியட்டும், அப்புறமா என் கூட வெளியில் கூட்டிகிட்டு போகிறேனே. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. 4 பேர் பேசுகிற மாதிரி நடந்துக்க வேணாம்னு பார்க்குறேன். அவன் தலையை ஆதுரமாக வருடினார். வெளியில் அழைத்துச் செல்லவே என் மகன் இவ்வளவு யோசிக்கிறான். இந்த சேகர் என்னவென்றால் கையில் குழந்தையோடு வந்து நிற்கப் போகிறான். அதுவும் 1 வருடம் கூட முடியாத நிலையில். இவன் குணம் எங்கே, அவன் குணம் எங்கே? அதனால்தான் செல்வம் இவனை கைக்குள்ளேயே வைத்துக்கொண்டு சுற்றுகிறான். பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் அமுதா. சிறு வயதில் எல்லாம் எத்தனையோ பேர் புதிதாக பார்ப்பவர்கள் செந்தில் செல்வத்தின் தம்பி என்றும் சேகர்தான் இவர்களின் மகன் என்றும் எண்ணிக்கொள்வது உண்டு. இப்போது அதை நினைத்து சிரித்து கொண்டார். மா, என்ன ஆச்சுமா? ஒன்றும் இல்லடா, ரிசப்ஷனுக்கு பட்டுப்புடவை எடுக்க நாளைக்கு தளிரை கூட்டிக்கிட்டு போக போகிறோம். இந்த பணத்துக்கு தனியாக அவளுக்கு பிடிச்சதாவே பார்த்து எடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. உன் பெரியம்மாவும் கூட வந்தால் இந்த பணத்துக்கு என்ன சொல்கிறது? அதுதான் யோசிக்கிறேன். இதில் என்னம்மா இருக்குது? என்னோட பணம், நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லு. அதுக்கு இல்லடா, உன்கிட்ட இவ்வளோ பணம் ஏதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அது தப்பா எதுவும் என்று நிறுத்தி தயங்கினார். என்னம்மா, திருடிட்டேன்னா என்றான் புன்னகையோடு. அவர் பதில் சொல்லவில்லை. சில நிமிடங்கள் யோசித்தான். சரி, இதுக்கு ஏதாவது பண்ணுறேன், பார்த்துக்கலாம் என்றான். சரி என்றார் அரை மனதோடு. மாலை அமுதாவும் தங்கமணியும் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருக்க வேகமாக அவர்களிடம் வந்தாள் மலர். அத்தை அத்தை. என்னடி? ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. என்னது? உன் பொண்ணு மொத்த குடும்பத்தோட சினிமா பார்க்க போகுது. தங்கமணியிடம் கூறினாள். என்னடி சொல்ற? நிஜமாவா? சந்தோஷமாக கேட்டார் அமுதா. ஆமா, இப்போதான் நியூஸ் வந்துச்சு. தங்கமணியின் முகமோ ஒருவித பதட்டத்தோடு இருந்தது. என்ன ஆச்சு அத்தை, உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா? பீதியா தாண்டி இருக்கு. ஏன் அத்தை இப்படி பயப்படுற? பின்ன என்னடி, எல்லாரும் குடும்பமாக போக போகிறாங்க. போகிற இடத்துல இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமே. ஏதாச்சும் ஏழரையை கூட்டி விட்டுட்டா எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடும். என்ன அத்தை, நீயே இப்படி பேசுகிற? வேற என்னடி பண்ண சொல்கிற? நான் பெற்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாலாம் இருக்கு. சட்டென்று எழுந்து கொண்டாள் மலர். இங்கே பாரு அத்தை, இப்போ மாமா ஒன்றும் உன் பிள்ளை இல்லை, என் புருஷன். என் புருஷனை பற்றி எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காது, கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அமுதா சிரிக்க, தங்கமணியோ, ரொம்ப தாண்டி, நான் பெக்காம தான் உன் புருஷன் ஆகிட்டானா என்றார் நொடித்துக்கொண்டு. மறுநாள் செந்தில் தந்த பணத்தில் தளிருக்கு பிடித்தது போல் சந்தோஷமாக புடவை வாங்கினார் அமுதா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழி செய்து விட்டதற்கு மலருக்கு மனதிற்குள் நன்றி தெரிவித்து கொண்டார். மலர் செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.